இப்படி பல பக்கமும் அரசியல் களம் பரபரப்பா காணப்பட ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, கீழடினாலே அப்படியே சிலருக்கு நடுங்கும், அப்படி நடுக்கத்தை கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட தரமான சம்பவங்களை கீழடி பண்ணியிருக்கு, அப்பேற்பட்ட இடம் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கும் வரலாற்று மாணவர்களுக்கு கிமு 300 தான் நம்முடைய காலம், சங்க காலம் தொடங்குகிறது, அதிலிருந்து தான் நம்முடைய நாகரிகங்கள் தொடங்குகின்றன என்ற கருத்தை நாம் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அது என்று மாறும் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பல ஆய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன, பல ஆய்வுகளில் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் அந்த ஆதாரங்கள் அனைத்தும் வெளிப்படையாக வெளியுலகத்துக்கு தெரியாத காரணத்தினால் தான் நம்முடைய வரலாற்றை இன்றும் மாற்ற முடியாமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு குறிப்பு நம்ம மாத்தலைங்க. எத்தனையோ ஆய்வுகள் நடந்திருக்கு, அந்த ஆய்வுகளை நாம் அப்டேட் பண்ணுமா இல்லையா? அப்டேட்டே இதுவரையும் பண்ணாத காரணத்தினால தான் நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அது சங்க காலம் என்ற காலத்தில் தான், கிமு 300 தான் நம்முடைய நாகரிகம் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தை நாங்கள் மாற்றுகிறோம். அந்த கருத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் தான் இத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் உண்மையான கருத்துக்களை என்றும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆணித்தரமான கருத்தாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆய்வு முடிவுகள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். ஆய்வு முடிவில் ஆய்வு பண்ணவனுக்கு தான் தெரியும். ஆய்வு பண்ணவனுக்கு ஏட்டையன் ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வெளில வந்தா மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவதில் பல தடங்குகள் ஏற்படுகின்றன. நான் அந்த ரிப்போர்ட்ல உறுதியாக சொல்லிவிட்டேன், இந்த ரிப்போர்ட் என்னுடைய கண்டுபிடிப்பின் மூலம் வந்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல மாற்றுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அதை வெளியிட்டால் அது பின்னால் வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் உதவியாகும். கிட்டத்தட்ட இதை வைத்துக் கொண்டு 1000 10,000 ஆய்வுகளை நீங்கள் செய்யலாம்.